உபரிச்சர வசுவோடு புத்திரனாக்கும் மத்ஸ்யராஜா அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரியே உபரிச்சர வசுவோடு புத்திரியாக்கும் வேதவியாசரோடு அம்மாவான காளி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். உபரிச்சர வசு தன்னோட புத்திரனும் புத்திரியுமாக்கும் தெரியாதக்கே அந்த குழந்தைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார். புத்திரனை சொந்தம் புத்திரனாயிட்டு தத்தெடுத்துண்டார். புத்திரிய முக்குவனுக்கு திரும்ப கொடுத்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படி அந்த முக்குவன் ராஜா கிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் வளர்த்தினதாக்கும் காளிய. காலக்கிரமேண ரொம்ப அழகான ஒரு யுவதி ஆகி தீர்ந்தா காளி. யமுனா நதியில இக்கரையிலேருந்து அக்கறைக்கு யாத்திரை பண்றவாள தோணியில கொண்டு விடுறதாக்கும் அவளோட வேலை. காளி அந்த வேலையாக்கும் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு காலங்காத்தால அக்கறைக்கு போறதுக்காயிட்டு பராசர மகர்ஷி தோணி வேணும் அப்படின்னு நினைச்சுண்டு காளியோடு அப்பாவான முக்குவன் கிட்ட கேட்டார். அப்பாவான முக்குவன் தன்னோட பொண்ணையாக்கும் பராசர மகர்ஷியை அக்கறைக்கு கொண்டு விடுறதுக்கு சொன்னது. காலங்காத்தால சூரிய உதயம் நடந்துட்டு இல்லை, நல்ல இருட்டின நேரம். அந்த டைம்ல தன்னந்தனியா ஒருத்தரை மட்டும் கூட்டிண்டு அப்புறக்கு யாத்திரை பண்றதுக்கு, இக்கரையிலேருந்து அப்புறக்கு ஜலமார்க்கத்துல யாத்திரை பண்றதுக்கு காளி பயந்தா. இருந்தா கூட ஒரு முனியாக்குமே அது, அதனால பயந்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுட்டு ஏறிண்டா. பராசர மகர்ஷி அந்த வஞ்சியில நடுவுல ஏறி உக்காந்துட்டார். காளியானா அந்த வஞ்சிய தொழையறதுக்கு ஆரம்பிச்சா. வஞ்சி அந்த நதியோடு மத்திய பாகத்துக்கு வந்தோன முனி சொல்றார், உனக்கு என்ன ஒரு அழகாக்கும், நீ என்னோட கிட்டக்க வந்து உக்காந்துட்டு இந்த வஞ்சிய தொலைஞ்சுக்கோ, நான் உன்னோட அழகா பார்த்து ரசிக்கட்டும். அப்படி உனக்கு இங்க வர முடியலைன்னா நான் உங்ககிட்ட வரேன். உன்னை பார்த்ததுலேருந்து என்னோட மனசு என்னோட கண்ட்ரோல்ல ஒன்றும் இல்லை. காமதேவன் என்னோட மனசை இப்படி ஆட்டி படைக்க வக்கம் சேரான் அப்படின்னு சொல்றார் முனி. உடனடியா முக்குவனோடு வளர்த்து மகளான காளி சொல்றா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்றது கஷ்டமாக்கும். அக்கறையிலேயும் இக்கரையிலேயும் ஆயிட்டு இப்ப ஆளுகள் எல்லாம் வந்து ரொம்பிடுவா. ஆராதும் இதை பார்த்தா உங்களுக்காக்கும் அதனோட மோசம். நான் என்னோட குலம் அப்படிங்கிறது மீனவ குலமாக்கும். பழி கேட்டானாலும் அதை தொடச்சு விட்டுண்டு நான் போயிடுவேன். ஆனா நீங்கள் சிரேஷ்டனான ஒரு மகர்ஷியாக்கும். உங்களுக்கு அதனால ரொம்ப ரொம்ப கெட்ட பேரெல்லாம் வந்து சேரும். பிராமணிய தாபசனாக்கும் நீங்கள். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆயிட்டில்லை. இனி உங்க கூட எல்லாம் நான் உங்களை குஷிப்படுத்துறதுக்கு உங்க கூட ஜீவிச்சானா நான் எப்படியாக்கும் இனி ஒரு கல்யாண லைஃப் எல்லாம் கிடைச்சு நான் இனி வாழ்வேன். என்ன நீ ஆராக்கும் வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிப்பா. இப்படி எல்லாம் காளி கேட்கறா. உடனடியா பராசர மகர்ஷி கம்பல் பண்றார், ஆருக்கும் தெரியாதக்கு உனக்கு என்னோட ஆக்ரகத்தை சாதிச்சு தரப்படாதா? காளி சொல்றா, நான் ஒரு கன்னிகையாக்கும். இருந்தா கூட உங்களை மாதிரி இருக்கிற முனி சிரேஷ்டர்கள் எல்லாம் இப்படி சொன்னானாக்கா நான் எப்படியாக்கும் மாட்டேன்னு சொல்லுவேன். முனி சமாதானப்படுத்துறார், நீ பயந்துக்காதே, என்னோட ஆக்ரகத்தை சாதிச்சுதா, இது உலக நன்மைக்கு வேண்டிட்டாக்கும், அதை நீ புரிஞ்சுக்கோ.
எல்லாம் விதிவசால் நடக்கிற விஷயமாக்கும். அதனாலேயே உன்னோட கன்னிகாத்துவம் நசிக்காது. எங்கூட நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமாய் இருந்தாலும் நீ கன்னிகையாகவே இருப்பாய். உனக்கு இதனால பேரும் புகழும் கிடைக்கும். அந்த டைம்ல அந்த காளியோட உடம்புல இருந்த மீன் நாத்தம் இம்மீடியட் ஆயிட்டு இல்லாம போயிடுத்து. உடனடியா அந்த காளியோட சரீரத்துல கஸ்தூரி மஞ்சளோட சுகந்தம் அப்படியே பிரவாகமாயிட்டு வந்தது. மகாமுனியோட அனுகிரகத்தாலியாக்கும் எனக்கு இந்த கஸ்தூரி கந்தம் வந்தது அப்படிங்கிறத முக்குவ ஸ்திரீயான காளி புரிஞ்சுண்டா. ரொம்ப ரொம்ப திவ்ய தேஜஸ் இருக்கிற முனியாக்கும் இவர். அப்படி இல்லைன்னா என்னோட சரீரத்தில் இருக்கிற அந்த மீன் நாத்தம் போகாது. அது மட்டும் இல்லை, இப்ப ஆரும் பாக்கிறதுக்கும் இல்லை. ராத்திரி மாதிரிதான் இருக்கு. மூடல் மஞ்சு மேல அப்படியே நிற்கிறது, வெளிச்சமே இல்லை. அப்படியெல்லாம் நினைச்சு நிற்கிற அந்த டைம்ல பராசர முனியோடு அந்த சங்கல்பத்தால நதி மத்தியத்துல அழகான ஒரு தீபு காண முடிஞ்சது. எல்லாரும் குளிச்சு பிராத சந்தியாவந்தனம் செய்யற அந்த புண்ணிய முகூர்த்தத்துல பரிபாவனமான யமுனா தீர்த்தத்துல உண்டான அந்த தீபுல வசிஷ்ட பௌத்திரனான பராசர மகர்ஷி அந்த காளி அப்படிங்கிற முக்குவ ஸ்திரிய സമീപിച്ചാൽ ദൈവത്തോട് ഹിതം ആർക്കാക്കും തട്ടിമറിக்கிறதுக்கு சாதிக்கும். உடனடியா காளி அப்படிங்கிற மத்ஸ்யகந்தினா மீன் நாத்தம் அப்படி இருக்கிற அந்த சுகந்த மனம் இருக்கிற கஸ்தூரி கந்திக்கு இப்ப கஸ்தூரி வாசமாக்குமே அவளுக்கு இருக்கு. அவளுக்கு திவ்யமான ஒரு கர்ப்பம் உண்டாச்சு. உடனடியா ஒரு குழந்தையும் பிரசவிச்சா. கர்ப்பம் உண்டான உடனேயே பிரசவிச்சா. 10 மாசம் ஒன்னும் வெயிட் பண்ணலை. ജനിച്ച ഉടനെ அந்த குழந்தை பெருசா எடுத்து ஒரு குமாரனாயிடுத்து. இம்மீடியட் ஆயிட்டு எல்லாம் க்ஷண நேரத்துல சம்பவிச்சது. அதை பார்த்துட்டு நின்ன கஸ்தூரி கந்திக்கு ஆச்சரியமாயிடுத்து. அந்த குழந்தை சொல்றது, அம்மா சங்கடப்பட வேண்டாம், பராசர முனி அப்படிங்கிற தாபச சிரஷ்டனோட புத்திரனாக்கும் நான். அதனாலேயே நானும் தபசுக்காயிட்டு போறேன். என்ன எப்ப காணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைம்ல அம்மாவோட முன்னால நான் பிரத்யட்சப்படுவேன். அம்மாட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு யாத்ரா அனுமதியும் வாங்கிண்டு பராசரகுமாரனாயிருக்கிற அந்த வியாசன் கங்கா தீரத்துல இருக்கிற வனத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினார். உடனடியா அங்க இருக்கிற அந்த தீபு காணாம போயிடுத்து. அதே மாதிரி மழை மூட்டங்கள் எல்லாம் காணாம போயிடுத்து. காளி மகர்ஷிய அக்கறைக்கு கொண்டு போயிட்டு விட்டுட்டு மறுபடியும் திரும்ப இக்கரைக்கு வந்தா. மத்ஸ்யகந்தியாயிருந்த காளி அன்னையிலேந்து கஸ்தூரி கந்தி ஆயிட்டு தீர்ந்தா. அவளோட கிட்டக்க ஆருக்காது போனா உடனே கஸ்தூரி கந்தமாக்கம் வந்தது. இத்தனை நாளைக்கும் மீனாத்தமாக்கம் வந்தது. മുനിയോട് അനുഗ്രഹത്താല് പുരുഷ സ്പർശമേൽക്കാത്ത ഒരു കന്യകയ മാതിരി അവൾ ശുദ്ധിയാണ്. ഒരു കന്യകയായിട്ടേ ഇരുന്ന അവളോട് அந்த கன்னிகாத்துவம் நஷ்டப்படலை. பராசரபுத்திரனாயிட்டு அந்த தீபுல பிறந்த குமாரனாக்கும்
கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் வேதவியாச மகர்ஷி ஆயிட்டு இருந்தார். தீபில பிறந்து விழுந்ததினால தீபில பிறந்து விழுந்து அங்கேருந்து யாத்திரை பண்ணினதுனால அயனம் பண்ணினதுனால துவைபாயனன் அப்படின்னு பேரு. ദ്വീപ് അയനം അതാക്കും ദ്വൈപായനൻ அப்படிங்கிற பேராயிட்டு மாறிட்டு. ദ്വീപിல பிறந்து விழுந்து அயனம் பண்ணினதுனால அங்கே இருந்து எந்திருந்து யாத்திரை பண்ணினதுனால துவைபாயனன் அப்படின்னு பேரு. அந்த ദ്വീപിல പരാശര മുനിയും കാളിയുമായിട്ട് സംഗമിച്ച നേരത്തില് அவளை அடுத்தவா கண்ணிலேந்து மறைக்கிறதுக்காக உயர்ந்து பொங்கின இளந்த மரக்கூட்டம், பதரி மரக்கூட்டம், அந்த இளந்த மரக்கூட்டங்களில முதல்ல படுத்துட்டு இருந்ததுனால பிறந்து விழுந்து அங்கேயாக்குமே படுத்தது. அதனால பாதராயணன் அப்படின்னும் பேரு வியாசருக்கு. அதே மாதிரி வியாசரோட சரீரம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு சரீரத்தோடு கலராக்கும். அதனால கிருஷ்ணன் அப்படின்னு பேரு. அதனால கிருஷ்ண துவைபாயனன் அப்படின்னு அவருக்கு பேருகள் கிடைச்சது. பாதராயணன் அப்படின்னு பேரு கிடைச்சது. வைஷ்ணவ அம்சத்தால ஜனிச்ச முனியாக்கும் வியாசர். அவரு வேதங்களை பகுத்தார். എന്നിട്ട് അതെ ശിഷ്യர்களான സുമന്തു, ജൈമിനി, പൈലൻ, ശുഗൻ ഇവാളെ പഠിപ്പിച്ചാർ. ശുഗൻ அவரோட சிஷ்யனுமாக்கும் புத்திரனுமாக்கும். 5ஆம் வேதம் அப்படின்னு தெரியப்படுற மகாபாரதம் வைஷம்பாயனன் அப்படிங்கிற சிஷ்யனையும் പഠിപ്പിച്ചാர். ഉഗ്രശ്രവസ് அப்படிங்கிற സൂതനും അവരോட ഒരു ശിഷ്യനാക്കും. 18 പുരാണങ്ങളെയും ശിഷ്യനാன സൂതനുக்கு வியாசர் உபதேசிச்சார். அதனால அந்த சிஷ்யன் சூத பௌராணிகன் அப்படின்னு தெரியப்பட்டார். இப்படியாக வேதங்களையும் வேத அர்த்தங்களையும் வேர்திரிச்சு அஷ்டாதச புராணங்களாக்கி 18 புராணங்களிலேயாக்கி அப்படி நன்னா செப்பரேட் பண்ணினார். உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு சிஷ்ய கணங்களுக்கு இதெல்லாத்தையும் உபதேசிச்சு கொடுத்த அந்த மகாத்மாவ மாதிரி ஒரு திவ்யஞானியான ஒரு கவிசிரஷ்டன் இந்த உலகத்துல இதுவரைக்கும் ஜனிச்சிட்டில்லை. தேவம்சத்தால பூதலத்துல பிறந்த தர்மிஷ்டர்களான ராஜாக்கள் எல்லாம் ஆச்சாரியனாயிட்டே வேதவியாசரை பார்த்தா வேத வாக்குக்கு வேதவியாசரோட வாக்குக்கு மறுவாக்கில்லை. அந்த அளவுக்கு சிரேஷ்டமாக்கும் வேதவியாசரோடு அந்த ஒரு ஜனனமும் வளர்ச்சியும் எல்லாம். அப்படி இருக்கிற வேதவியாசரோடு ஜனன கதையாக்கும் இந்த திதிய ஸ்கந்தத்துல திதிய அத்தியாயத்துல சொல்லப்படுறது. சூதனாக்கும் சவனகாதிகள் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கார். அப்படிங்கிறதுனால சூத உவாச்சா ஏகதா தீர்த்தயாத்ராயாம் व्रजन् पाराशरो मुनि आजगाम महातेजा
കാളിന്ദ്യാസ്തടമുത്തമം ഏകദാ തീർത്ഥയാത്രായാം വ്രജൻ പാരാശരഃ മുനിഃ ആജഗാമ മഹാതേജാഃ കാളിന്ദ്യാഃ തടം ഉത്തമം. ഒരു தீர்த்தயாத்திர செய்யற சமயத்துல மகா தேஜஸ்வியாயிருந்த பராசர முனி உத்தமமான காளிந்தி தீரத்துல வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 2. நிஷாதமாஹ தர்மாத்மா குர்வந்தம் போஜனம் ததா பிராபயஸ்வ பரம்பாரம் காளிந்த்யா உடுபே நமாம். நிஷாதம் ஆஹ தர்மாத்மா குர்வந்தம் போஜனம் ததா பிராபயஸ்வ பரம் பாரம் காளிந்த்யா உடுபேன மாம். அந்த காளிந்தி தீரத்துல உணவு சாப்பிட்டு இருந்த நிஷாதன் கிட்ட, நிஷாதன் அப்படின்னா முக்குவன் கிட்ட தர்மாத்மாவாயிருக்கிற பராசரன் இப்படி சொன்னார், எனக்கு அக்கறைக்கு போகணும், அதனால இந்த தோணியில என்ன காளிந்தியோடு மருதரையில கொண்டு போய் விடேன். ஸ்லோகம் 3. தாச ஸ்ருத்வா முனேர்வாக்யம் குர்வாணோ போஜனம் தடே உவாஜதாம் சுதாம் பாலாம் மல்ஸ்யகந்தாம் மனோரமாம். தாசஹ ஸ்ருத்வா முனேஹ வாக்யம் குர்வாணஹ போஜனம் தடே உவாஜ தாம் சுதாம் பாலாம் மல்ஸ்யகந்தாம் மனோரமாம். நதீதடத்துல சாப்பிட்டு இருந்த அந்த முக்குவன், தாசன் சொன்ன முக்குவன், நிஷாதன் சொன்னாலும் முக்குவன் தான். அந்த தாசன் முக்குவன் முனி சொன்னதை கேட்டுட்டு, நான் இப்ப சாப்பிட்டுண்டல்லவா இருக்கேன், பாதி சாப்பாட்டுல எந்திருந்து வர முடியாதே முனே, அதனால உங்களை இம்மீடியட் ஆயிட்டு நான் அக்கறை கொண்டு விடுறதுக்கு என்னோட புத்திரிட்ட சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்சியகந்தம் உடம்புல ரொம்பி நிக்கிற மல்சியகந்திட்ட அந்த காளிட்ட தன்னோட வளர்த்து புத்திரிட்ட கூப்பிட்டு இப்படி சொன்னார். ஸ்லோகம் 4. உடுபேன முனிம் பாலே பரம்பாரம் நயஸ்வஹ கந்துகாமோஸ்தி தர்மாத்மா தாபசோயம் சுஜிஸ்மிதே. உடுபேன முனிம் பாலே பரம்பாரம் நயஸ்வஹ கந்துகாமஹ அஸ்தி தர்மாத்மா தாபசஹ அயம் சுஜிஸ்மிதே. புத்திரிய கூப்பிட்டு சொல்றார், மகளே இந்த முனிய நதியோடு அக்கறையில கொண்டு போய் விடு, தர்மாத்மாவான இந்த தாபச சிரேஷ்டனான முனிய நீ கொண்டு போய் அக்கறையில கொண்டு போய் சேர்த்து, இவருக்கு அக்கறைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, அதனால இக்கரையிலேருந்து தோணிய தொலைஞ்சு அக்கறையில கொண்டு போய் விடு. ஸ்லோகம் 5. இத்யுக்தா சா ததா பித்ரா மல்ஸ்யகந்தாதவாசவி உடுபே முனிமாசீனம் சம்வாஹயதி பாமினே. இதி உக்தா சா ததா பித்ரா மல்ஸ்யகந்தா அத வாசவி உடுபே முனி ஆசீனம் சம்வாஹயதி பாமினே. அப்பா இப்படி சொன்னோன உபரிஜர வசுவோடு புத்திரியம், அதாக்கும் இங்க வாசவி அப்படின்னு சொன்னது, வசுவோடு புத்திரி வாசவி. உபரிஜர வசுவோடு புத்திரியம் அழகாயிருக்கிறவளுமான மல்ஸ்யகந்தா மீனாத்தம் அடிக்கிற அந்த யுவதி,
தோணியில ஏறி உக்காந்துட்டு இருந்த முனிய மறுகரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு தோணிய தொலையறதுக்கு ஆரம்பிச்சா. ஸ்லோகம் 6. व्रजन् सूर्यसुतातोये भावित्वा दैवयोगदा कामार्तस्तु मुनिर्जातो दृष्ट्वा तां चारुलोचनाम्. व्रजन् सूर्यसुतातोये भावित्वा दैवयोगदः कामार्तः अस्तु मुनिः जातः दृष्ट्वा तां चारुलोचनाम्. काम आर्तः अस्तु कामार्तस्तु मुनिर्जातो दृष्ट्वा तां चारुलोचनाम्. காளிந்தி ஜலத்துல இப்படி தோணிய தொலைஞ்சிண்டு போறா முக்குவ பெண்ணா இருக்கிற வசுபுத்திரியா இருக்கிற அந்த காளி. அந்த காளிந்தி ஜலத்துல மறுகரைக்கு போயின்னு இருக்கிறத தெய்வ நியோகத்தால பகவானோடு நிச்சயப்படி அதாக்கும் இங்க தெய்வ யோகதா. அழகான அந்த முக்குவஸ்திரிய பார்த்துட்டு அந்த முனிக்கு காம விசாரம் உண்டாகி வந்தது. ஸ்லோகம் 7. गृहीतु काम समुनिर्दृष्ट्वा व्यञ्जित यौवना दक्षिणेन करेणैनामस्पृश दक्षिणे करे. गृहीतु कामः सह मुनिः दृष्ट्वा व्यञ्जित यौवनाम् दक्षिणेन करेण ஏனம் அஸ்பிருஷ தட்சிணே கரே. யௌவனத்துல அழகு ரொம்பி வழிஞ்ச அவளை பார்த்துட்டு அவளை சீகரிக்கிறதுக்கு ஆசை வந்த முனி தன்னோட வலது கையால அவளோடு அந்த வலது கையில ஸ்பர்ஷிச்சார். श्लोकम् 8. तामुवाजासिदाभाङ्गे स्मितपूर्वमिदं वच कुलस्य सदृशं व किं श्रुतस्य तपसश्च किं. तम् उवाच असिदाभाङ्गी स्मितपूर्वम् इदं वचः कुलस्य सदृशं वः किं श्रुतस्य தபசஹா ச கிம். அப்போது தன்னோட அழகான கண்களால கருநீல கண்களால முனிகிட்ட புன்னகை பண்ணிண்டே இப்படி கேட்கிறா அந்த முக்குவஸ்திரி. உங்களோட குலத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் தபசுக்கும் சேர்ந்ததாக்குமா உங்களோடு இந்த பிரவൃத்தி? நீங்கள் இப்படி என்ன தொடலாமா? ஸ்லோகம் 9. त्वं वै वसिष्ठधायाद कुलशील समन्वित किं चिकीर्षसि धर्मज्ञ मन्मथेन प्रपीडिता. त्वं वै वसिष्ठद आयादः कुलशील समन्वितः किं चिकीर्ष असि धर्मज्ञ मन्मथेन प्रपीडितः. நீங்கள் வசிஷ்ட மகர்ஷியோடு பந்துவாக்கும் ரொம்ப ரொம்ப குலமகிமை இருக்கிறவராக்கும் நீங்கள் தர்மஜனாக்கும். அப்படி இருக்கிற நீங்கள்
இந்த காம பீடைக்கு அடிக்ட் ஆயிட்டு இப்படி செய்யறதுக்கு துணியறேளே, உங்களுக்கு இந்த காம விசாரம் எல்லாம் வரலாமா அப்படின்னு கேட்கறா மத்ஸ்யகந்தி. ஸ்லோகம் 10. துர்லபம் மானுஷம் ஜென்ம புவி பிராமண சத்தமா தத்ராபி துர்லபம் மன்யே பிராமணத்வம் விசேஷதா. துர்லபம் மானுஷம் ஜென்ம புவி பிராமண சத்தமா தத்ர அபி துர்லபம் மன்யே பிராமணத்வம் விசேஷதா. பிராமண உத்தமரே, பூமியில மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுலயே பிராமணனாயிட்டு ஜனிக்கிறது அதை விட துர்லபம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். புழுக்களாயிட்டும் பிராணிகளாயிட்டும் ஜந்துக்களாயிட்டும் பட்சிகளாயிட்டும் மரங்களாயிட்டும் இந்த பூவாசம், இதுல மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். அதுலயும் பிராமணனாயிட்டு ஜனிக்கிறது அப்படின்னா அதை விட ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னாக்கும் என்னோட நினைப்பு.